சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை போரூரில் இருக்கக்கூடிய கிராண்ட்மோஸ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூமில் தான் இருக்கிறோம். இவங்க மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஆம்பியர் நிறுவனத்துடைய டீலர். இன்றைக்கி நம்ம ஆம்பியர் நிறுவனத்துடைய மேக்னஸ் EX அப்படிங்கிற மின்சார ஸ்கூட்டரை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராண்ட்மோஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூம் சென்னை போரூர் குன்றத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குது. ஆம்பியர் நிறுவனத்துடைய வாகனங்களை அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஷோரூம்லேயே மின்சார வாகனங்களை சார்ஜ் பண்ணுறதுக்கான EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் வச்சுருக்கிறாங்க. உங்களுடைய வாகனத்துக்கு கொடுத்துருக்கிற சார்ஜரை வச்சு இவங்களுடைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். இப்போ நம்ம ஆம்பியர் நிறுவனத்துடைய மேக்னஸ் EX அப்படிங்கிற வாகனத்துடைய லுக் வைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். ஹெட்லாம்ப் வெளிச்சமாக நல்லா பிரகாசமாகவே இருந்தது. ஃப்ரண்ட் பேனலில் சைட் லேம்ப் மற்றும் இண்டிகேட்டர் லேம்பும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மொத்தமாக இந்த ஆம்பியர் மேக்னஸ் EX பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர் மேக்னஸ் ப்ரோ வாகனத்துடைய ஹை அண்ட் அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி தெரியுது. இந்த வாகனத்துடைய முன்புறம் ட்ரம் பிரேக்கிங் கொடுத்துருக்குறாங்க. முன்புற சஸ்பென்ஷனிங்க டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனம் மின்சார வாகனம் அப்படிங்கிறதுனால சைடு பேனலில் எலக்ட்ரிக் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. லெக்ரூம் ஸ்பேஸில் போதுமான அளவுக்கு நீளமாக கொடுத்துருக்குறாங்க. சைட் ஸ்டாண்ட் மற்றும் சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க இந்த வாகனத்துக்கு. பில்லியன் கால் வைக்கிறதுக்கான ஃபுட் ரெஸ்ட் வாகனத்துடைய ரெண்டு பக்கமே நார்மல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சீட்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி மின்சார ஸ்கூட்டருக்கான டிசைனாக இருக்குது. சீட்டுக்கு பின்னாடி பில்லியன் சப்போர்ட்டுக்காக கிராப் ரெயில் பார்த்தீங்க அப்படின்னா வலிமையானதாக கொடுத்துருக்குறாங்க. சீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பேனலில் இந்த வாகனத்துடைய பெயரான மேக்னஸ் EX அப்படிங்கிறத குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. லேடிஸ் கால் வைக்கிறதுக்கான ஃபுட் ரெஸ்ட் மற்றும் சாரி கார்டு ஒருங்கிணைக்கப்பட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வாகனத்துக்கு. இந்த வாகனத்துடைய பின்புறம் BLDC ஹப் மோட்டரை பொறுத்திருக்கிறாங்க. பின்புற சஸ்பென்ஷனிங்க டூயல் காயில் சஸ்பென்ஷனிங் கொடுத்துருக்குறாங்க. டெயில் லேம்போட டிசைன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வாகனத்துக்கு பின்புற பிரேக்கிங்காக ட்ரம் பிரேக் பொறுத்திருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய முன்புறம் சீட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் இன்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாருடைய இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பீம், லோ பீம், ஹார்ன் மற்றும் TSLக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாருடைய வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆன் ஆஃப், ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீட் மற்றும் ஸ்டார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீடோ மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ஸ்பீடில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எத்தனை ஸ்பீட் மோடில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வோல்டேஜ் எவ்வளோ, சார்ஜிங் சதவீதம் எவ்வளோ, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை குறிப்பிடுறாங்க. இந்த வாகனத்தில் முதல் ஸ்பீட் மோடில் மணிக்கு 35 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்திலையும், இரண்டாவது ஸ்பீட் மோடில் மணிக்கு 59 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்திலையும் நம்மளால் பயணிக்க முடியும். இந்த வாகனத்துடைய முன்புறம் க்ளோ பாக்ஸ் ஏரியாவில் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆம்பியர் நிறுவனத்துடைய மேக்னஸ் EX அப்படிங்கிற இந்த மின்சார ஸ்கூட்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன் சம்மந்தமான ரிவ்யூ பார்க்கலாம். முதல் ஸ்பீட் மோடில் இந்த வாகனத்துடைய ரேஞ்ச் 100 கிலோமீட்டர், இரண்டாவது ஸ்பீட் மோடில் இந்த வாகனத்துடைய ரேஞ்ச் 80 கிலோமீட்டர். இந்த வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர்லேருந்து 59 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ரெண்டு விதமான ஸ்பீட் மோட் கொடுத்துருக்குறாங்க, ஹை ஸ்பீடு மோட் மற்றும் லோ ஸ்பீடு மோட் அப்படின்ட்டு. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 60 வோல்ட் 38 ஆம்பியர் அவர் திறன் கொண்ட லித்தியம் அயன் NMC பேட்டரி பேக்காக கொடுத்துருக்குறாங்க. 1200 வாட்ஸ் திறன் கொண்ட BLDC ஹப் மோட்டரை இந்த வாகனத்தில் பொறுத்திருக்கிறாங்க. இந்த மோட்டருடைய பீக் பவர் 2100 வாட்ஸ். பேட்டரி பேக்குக்கு 3 வருடங்கள் அல்லது 20,000 கிலோமீட்டர் உத்திரவாதம் கொடுக்குறாங்க. மோட்டர், கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், சார்ஜருக்கு 3 வருடங்கள் உத்திரவாதம் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்துக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆப்ஷனும் இருக்குது. அதாவது கூடுதலாக எனக்கு 2 வருடங்கள் உத்திரவாதம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி எப்போ செல்லுபடியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் எடுத்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது செல்லுபடியாகும் அப்படின்னு ஷோரூம் தரப்புலேருந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 மணி நேரங்கள்லேருந்து 6 மணி நேரங்கள் டைம் ஆகுது. இந்த வாகனத்துடைய எடை தாங்கும் திறன் 150 கிலோகிராம். இந்த வாகனத்துடைய சரிவான பாதைகளையும் பயணம் பண்ணக்கூடிய கிரேடபிலிட்டி ஆங்கிள் பற்றி பார்க்கலாம். இப்போ சிங்கிள் ரைடராக போனோம் அப்படின்னா 13 டிகிரி ± 2 டிகிரி. சரிவான பாதைகளில் 2 நபர்கள் பயணம் பண்ணோம் அப்படின்னா கிரேடபிலிட்டி ஆங்கிள் 8 டிகிரி ± 2 டிகிரி. இந்த வாகனத்துடைய லைட்டிங் சிஸ்டம் LED லைட்டிங் சிஸ்டமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துக்கு ஃபேம் 2 ஸ்கீம் மூலமாக 34,500 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்தை சுற்றி வர்ற ஃப்ரேம் பம்பர் அட்டாச்மெண்ட் ஷோரூம் தரப்புல இருந்து இலவசமாக கொடுக்குறதா குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த வாகனத்துடைய ஆன்ரோடு விலை 91,000 ரூபாய். 5 வருஷம் இன்சூரன்ஸோடு சேர்ந்து வந்துடும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த 5 வருஷம் இன்சூரன்ஸ் 1+4 இன்சூரன்ஸாக வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க.
மேலே குறிப்பிட்ட 91,000 ரூபாய் அப்படிங்கிற ஆன்-ரோடு விலை, சப்சிடி அமௌண்ட் 34,500 ரூபாய் கழிச்சதுக்கு அப்புறமா வர்ற விலை. இந்த வாகனத்துடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 147 mm. இந்த வாகனத்தை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜருடைய கெப்பாசிட்டி 7.5 ஆம்ஸ் திறன் கொண்ட லித்தியம் சார்ஜர். இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். வீல் பேஸ் 1390 mm, வீல் சைஸ் 10 இன்ச். இந்த வாகனம் சிவப்பு, வெளிர் சாம்பல், கருப்பு, வெள்ளை, அடர் நீலம் மாதிரியான வண்ணங்களில் கிடைக்குது. இந்த ஆம்பியர் மேக்னஸ் EX வாகனத்துடைய ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். பிக்கப் பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு இணையான பிக்கப்பாக இருந்தது. முதல் ஸ்பீட் மோட்லேருந்து 2ஆவது ஸ்பீட் மோடு போகும்போதும் சரி, 2ஆவது ஸ்பீட் மோட்லேருந்து முதல் ஸ்பீட் மோட் போகும்போதும் சரி ஒரு ஸ்மூத்தான பிக்கப்பாக இருந்தது. பிரேக் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆக்சலரேஷன் கொடுத்தாலும் எந்த ஒரு ஜெர்க்கும் ஃபீல் ஆகலை. டிரைவிங் ஸ்டெபிலிட்டியும் சரி, டேர்னிங் ஸ்டெபிலிட்டியும் சரி நல்லா இருந்தது. சீட் குஷனிங் ஓகே. லாங் டிரைவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. சஸ்பென்ஷனிங் நல்லா இருக்குது. இந்த வாகனத்துடைய பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக்குக்கான எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த வாகனத்துடைய எதிர்பார்ப்பே அதுதான். பிரேக்கிங் முன்புறமாவது டிஸ்க் பிரேக் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த வாகனம் ஒரு ஃபேமிலிக்கான மின்சார ஸ்கூட்டராக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்ல வாகனமாக இருக்கும். குடும்பத்தினர்கள், வயதானவர்கள், பெண்கள் வாங்க உகந்த வாகனமாக இருக்கும். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.